இந்த கம்பல் 350 ரூபா தாங்க. 1000 2000 350 ரூபா தான். ஆமா, அது வேற. பணம் வந்துச்சு, ஆல்ரெடி பணம் வந்துச்சு, ஆடிங்கிறான். எங்க இருந்து ஆடிங்க? ஏன்னா எனக்காக நிறைய பண்ணிருக்காரு. அதை நான் சொல்லணும்னா நாட்கள் பத்தாது. எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு ஆக்சுவலா? எனக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் 27. 27 வயசுல காது குத்துன ஒரு ஆள் இவங்க தான் நினைக்கிறேன். அதுவும் எனக்காக அது அந்த உயிர், அதான் சொல்றேன், அந்த உயிரி நீதாண்டா அப்படின்னு காட்டிட்டாங்க. அது எங்க ஃபேமிலியோடவே என்ன ரொம்ப நல்லா வச்சு பாத்துக்கிறாரு. இது வரைக்குமே பாத்துன்னு இருக்காரு. அது சொல்ல வார்த்தையே இருக்காது ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் என்ன கேட்கிறேனோ கேட்கறதுக்கு முன்னாடி செய்யற ஒரே ஆள் இவரு. அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, நான் கம்பல் பூ வைக்கணும், அதாவது நார்மலா பொண்ணுங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கணும். எனக்கு எங்க வீட்டுல நாங்க சிபிஎம், எங்க வீட்டுல நான் பாப்பாவா இருக்கும்போது எனக்கு வீசிங் ப்ராப்ளம். அப்ப பொருத்தனை பண்ணிட்டு அம்மா நகை எடுத்துட்டு என் குழந்தைக்கும் நான் போட மாட்டேன், சரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணி எடுத்திருந்தாங்க. அது அப்படியே வளர நாங்க அப்படியே விட்டுட்டோம். நான் எதுவும் போடல. இங்க என்னன்னா கல்யாணம் ஆனப்போ அவங்க வீட்டுல இருந்து சொன்னாங்க, நீ காது குத்துனாதான் தாலி கட்டிக்கணும் அப்படின்னாங்க. ஆனா இவரு எனக்காக அங்க நின்னாரு. இல்ல வேணாம், இவரு அந்த இடத்துல என்ன உயர்த்தினார். கண்டிப்பா அவங்க கிட்ட சொன்னாரு, இல்ல நீங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொன்னாரு. நான் அப்ப முடிவு பண்ணேன், கண்டிப்பா இவருக்கு இப்ப நான் பண்ணலன்னா கூட நான் கண்டிப்பா நான் பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். ஏன்னா இவர் என்ன சொல்லிருக்காரு, நாங்க லவ் பண்ணும் போதுல 30 வயசுக்குள்ள அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு ஆள் சம்பளம் வாங்கணும் அப்படின்னா. இப்போ 100 குடும்பம் அவரை நம்பி இருக்கு. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இவர் 30வது பிறந்த நாள்ல மே 24 அப்ப இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதாவது மறக்க முடியாத நாளா இருக்கணும் அது அப்படின்ட்டு நான் யோசிச்சு நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்போ பிரான்சஸ்லாம் அதிகமாயிடுச்சு, பிசினஸ் பசங்க அதிகமாயிட்டாங்க, எல்லாம் டென்ஷனை போட்டு ஒரு மாதிரி டவுனா இருந்தாரு. அது மாதிரி டவுன் ஆக மாட்டாரு. நம்ம டவுன் ஆகும்போது கொஞ்சம் நான் ப்ரெஷர் கொடுத்து ஏத்துவேன். சரி, இந்த டவுன்ல நம்ம காது குத்துனா கண்டிப்பா அவருக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும், இன்னும் கொஞ்சம் மேல போவாரு, கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் வா நம்ம சாரி எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒரு தெரியாம காது குத்திட்டு காட்டினேன். அவருக்கு உண்மையால சந்தோஷப்பட்டாரு. என்ன கட்டாயப்படுத்தல, இது பண்ணணும் அதை பண்ணணும். சில பேர்லாம் நினைப்பாங்க நம்மளுக்கு ஏத்த மாதிரிதான் லைஃப் இருக்கணும், இருந்துதான் ஆகணும் அப்படின்ற. இத்தனை வருஷத்துல அப்படி எனக்கு இருந்தது கிடையாது. நீயாயிரு, இது வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. லிப்ஸ்டிக்கே நான் தான் போட சொல்லுவேன். பவுடர் போட மாட்டேன், மேக்கப் பண்ண மாட்டேன், ஹேர் ஸ்டைல் எதுவுமே கிடையாது. என்னோட பழைய போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போதான் இவருக்காக நான் சேஞ்ச் ஆகும். ஆனா சில பேர் சொல்லுவாங்க பணம் வந்துருச்சு ஆடுவாங்க. கண்டிப்பா கிடையாது. இந்த கம்பலுக்கே இப்ப நீங்க வீடியோ போட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க பணம் வந்துருச்சு அதனால நகைக்கு ஆசைப்பட்டாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. சொல்ற ஜனங்க மத்தியில தான் நாங்க இருக்கிறோம். நாங்க பணம் பெருசா சம்பாதிக்கல. உங்களுக்கு தயக்கமா இல்லையா, வேண்டுதெல்லாம் வர வச்சுட்டோம்? அது எனக்கு கண்டிப்பா இல்லை. ஏன்னா என்ன குறிச்சு அவர் அங்க பேசும்போது என்னக்காக இவ்வளவு பேசுறாருன்னா அவருக்காக நம்ம எதனா ஒண்ணு பண்ணணும். இந்த ஒண்ணு பணத்தினாலேயோ சப்போர்ட்னாலேயோ மட்டும் கிடையாது. இந்த லவ் இருந்தாலே போதும் எனக்கு. அதாவது சில விட்டு கொடுத்தல் இருந்தாலே எதுலயுமே பிரிவு இருக்காது. கரெக்ட் தானே?